தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்க பாத்தீங்கன்னா நிதி நிறுவனத்தினால பாதிக்கப்பட்டவங்க. நிதி நிறுவனம் புதுக்கோட்டையில இயங்கக்கூடிய புதிய சக்தி நிதி நிறுவனத்துல கிட்டத்தட்ட ஒரு எத்தனை பேருமா 600 பேர் ஏமாந்துருக்காங்க. 600 பேர் அந்த நிதி நிறுவனத்தினால ஏமாற்றப்பட்டதாக அம்மா கொடுத்த தகவலின் அடிப்படையில நம்ம புதுக்கோட்டை நீலம் பண்பாட்டு மையம் சார்பா இயக்குனர் பா ரஞ்சித் அவர்களுடைய, அதாவது புரட்சி இயக்குனரும் நீலம் பண்பாட்டு மைய நிறுவனரும் அண்ணன் பா ரஞ்சித் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படியும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் உதயா அவர்களுடைய ஆலோசனையின்படியும் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர்கிட்ட திங்கக்கிழமை ஒரு மனுநீதி முகாமில் நாங்கள் மனு கொடுத்தோம், நடவடிக்கை எடுக்க சொல்லி. அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கிறேன்னு உத்தரவாதம் கொடுத்தாங்க. இருந்தாலும் அமைப்பு சார்பில் மக்களை திரட்டி நாங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் ஒரு காத்திருப்பு போராட்டத்தை அறிவித்தோம். அதன் அடிப்படையில் நம்ம வட்டாட்சியர் அவர்கள், புதுக்கோட்டை வட்டாட்சியர் அவர்கள் தலைமையில் இன்னைக்கு ஒரு கூட்டம், சமாதான கூட்டம் நடந்துச்சு. அந்த சமாதான கூட்டத்தில் இவங்க பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் எத்தனை பவுன் உங்களுக்கு? அம்மாவுக்கு ஒரு 18 பவுன் நகை. உங்களுக்கு எத்தனை பவுன்? உங்களுக்குமா 4.5 பவுன் மொத்தம் உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு மீதி எத்தனை பேர் வாங்கி தர வேண்டிய பணம் நகை? எல்லாருக்கும் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. இது அம்மா அவங்களுடைய பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட்டது. அங்க இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா பட்டியல் வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்களும் எல்லாமே பட்டியல் வகுப்பினர் தான். அவங்க புதுக்கோட்டை நகரத்துல வசிக்கிறாங்க. புதுக்கோட்டை காந்தி நகர் அந்த பகுதியில் இருக்காங்க. 1996ஆம் ஆண்டு அவங்க நிலமில்லாத ஏழை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு புதுக்கோட்டை வடக்கு கிராமத்துல ஆளுக்கு 3 சென்ட் ஒதுக்கப்பட்டது 21 பேருக்கு. அவங்க சில படிப்பறிவு, சில பிரச்சனைகள் இருந்தனால அவங்க கிராம கணக்குல ஏற்ற முடியல. அந்த தகவலை நம்ம நீலம் பண்பாட்டு மையத்தை தெரிவிச்சாங்க. உடனே மேலிடத்துக்கு தலைமைக்கு தெரியப்படுத்திட்டு அவங்களுக்கும் ஒரு கோரிக்கை வச்சோம். அவங்களுக்கு இப்போ வட்டாட்சியர் அவங்க கிராம கணக்குல ஏத்துறதுக்கு இது கொடுத்துருக்காங்க, ஆணையை பிறப்பிச்சுட்டாங்க. திங்கக்கிழமையில அந்த வேலை ப்ராசஸ் ஆயிரும். அது மட்டும் இல்லாம இந்த பெண் நிரோசா, இவங்க ஒரு பட்டியலின வகுப்பை சேர்ந்தவங்க. ஆவடார் கோயில், புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடார் கோயில் கிராம பகுதியை சேர்ந்தவங்க. இவங்க இவருடைய வீட்டுக்காரர் விட்டுட்டு ஓடி போயிட்டாரு. குழந்தைய வச்சுட்டு தான் கூலி தொழில் பண்ணி பொழைச்சிட்டு இருக்காங்க. இவங்க 10ஆம் வகுப்பு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. மருத்துவத்துறையில கொஞ்சம் ஈடுபாடுல இருந்தனால சித்த மருத்துவத்துல, அரசு சித்த மருத்துவத்துல வேலைக்கு சேர்ந்திருக்காங்க ஆவடார் கோயில்ல. அங்க இருந்தக்கூடிய சித்த மருத்துவ அலுவலர் உங்களுக்கு வேலை போட்டு தரேன்னு சொல்லி இவங்களை ஆசை வார்த்தை கூறி கொஞ்சம் ஏமாத்திருக்காங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூலையும் செலக்ட் ஆயிட்டாங்க. அந்த அந்த அம்மா அவங்க சொந்த அக்கா பையனுக்கு வேலை போட்டாங்களா, இவங்களுக்கு போட வேண்டிய வேலையை அந்த அம்மா அதிகாரியோட சொந்த அக்கா பையனுக்கு வேலையை போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு அம்மா மாவட்ட ஆட்சியர்கிட்ட முறையிட்டு இருக்காங்க. பண்பாட்டு மையம் சார்பா வட்டாட்சியருக்கு கவனத்தை கொண்டு வந்தோம். அவங்களும் மேல் நடவடிக்கைக்கு உறுதியை அளிச்சிருக்கிறாங்க. நீதிமன்றத்தின் மூலமாக நீங்க தீர்வு காணுங்க, உங்களுக்கு உறுதியை நடவடிக்கை நாங்க எங்க சைடு என்ன செய்ய முடியுமோ செய்யறது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்ம புதுக்கோட்டையில கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட கிராமங்கள், அதாவது வல்லநாடு, வாண்டாக்கோட்டை, மணியம்பலம், வளத்தனாக்கோட்டை, கூடலூர், களங்குடி, கைக்குறிச்சி, விஜயநாதபுரம், இன்னும் சில கிராமத்தை சேர்ந்த விவசாயிகளுடைய முக்கிய ஆதாரமாக விளங்குறது வல்லநாட்டு கம்மாய். அந்த கம்மாயில புதுக்கோட்டை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய கழிவு நீர்லாம் இங்க கலக்கிறதுனால மீன் செத்து போகுது. அது இல்லாம நிலத்தடி நீர்மட்டமும் கொஞ்சம் பிரச்சனையாகுது. விவசாய நிலங்களும் கொஞ்சம் பாதிப்படையுது. அதையும் நம்ம மாவட்ட ஆட்சியருக்கு, மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் கவனத்துக்கு செலுத்தினோம். அவங்க சம்பந்தப்பட்ட அதிகாரியை ஆய்வு பண்ண சொல்லியிருந்தாங்க. அவங்களும் ஆய்வு பண்ணியிருக்கிறதாக தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அந்த கோரிக்கையும் நம்ம இன்னைக்கு முன் வச்சோம். அது சம்பந்தமா வட்டாட்சியர் அவர்கள் அது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு ஆணை கொடுத்திருக்காங்க. ஆகவே இந்த நேரத்துல எங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தானம்மா இன்னைக்கு நடந்த சமாதான கூட்டத்துல? சம்மந்தம் தான். ஆனா ஓராண்டு காலமா நாங்களும் 8-9 மாதமா நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இதுக்கான முயற்சிகளை தஞ்சை மாவட்டத்துல பண்ணிட்டு இருந்தோம். எங்களுக்கு அதுக்கான ஒரு சிலர் உதவி செய்வதாகவும் தகவல் அறிவிச்சாங்க. ஆனா எந்த தகவலும் எங்களை கொண்டு போய் இது வரைக்கும் சேர்க்கல. நான் தஞ்சை மாவட்டத்துல இருந்து நம்ம புதுக்கோட்டையில இருக்கிற தோழர் முருகானந்தத்தை நான் சந்திச்சேன். அவரோட ஒரு நிகழ்வுல பார்க்கும்போது அவரோட பணி ரொம்ப சிறப்புத்தக்கதாக இருக்குது. அவர் எங்களை தஞ்சை மாவட்டத்துல நாங்க இருப்பவர்களை கூப்பிட்டு எங்களோட விசாரிச்சாங்க. எங்களுக்கு மன ஆறுதலை கொடுத்தாங்க. நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். நான் இந்த மாதிரி தொழில் நிறுவனம் வச்சிருக்கிறேன், நிறைய பெண்கள் தலித் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். அந்த நிறுவனம் புதுக்கோட்டையில இருப்பதாக தகவல் தெரிவித்தோம். ஒரு 10 நாளுக்குள்ளார அவங்க நிறைய முயற்சி பண்ணி மாவட்ட ஆட்சியர், கலெக்டர், வட்டாட்சியர் எல்லாரையும் சந்திச்சு எங்களை பார்த்து அந்த கம்பெனியில் இருக்க நிதி நிறுவனத்திலேருந்து வர சொல்லி எங்களை இன்னைக்கு மன நிறைவோட எங்களுக்கு அந்த நகையெல்லாம் வாங்கி கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு மன நிறைவோட இருக்கிறோம். அந்த தோழருக்கு எங்க அனைவரின் சார்பா நன்றி. எல்லாமே நம்ம அண்ணன் இயக்குனர் பா ரஞ்சித்துக்கு தான் செய்யணும். அவர் இருக்கனாலதான் நாங்க பணி செய்ய முடியுது. தஞ்சை மாவட்டத்திலையும் இந்த பணியை கொண்டுட்டு போகணும். தஞ்சை மாவட்டத்துல இந்த
புலிகளுடைய அமைப்பு வரும் அப்படின்னா எங்களுடைய தொண்டு நிறுவனத்தின் சார்பாகவும் எங்கள் தலித் மக்களின் சார்பாக அதுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம். மீண்டும் வளர்றதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்மா. பரவாயில்லம்மா, அதனால ஒண்ணும் இல்ல. சரி சரி சரி, அதனால ஒண்ணும் இல்ல. சரி சரி, நீங்க அழுக வேண்டாம். நான் வந்துடுறேம்மா, அப்படியே ஆபீஸ் போயிட்டு